சீர்காழியில் இந்திய கூட்டணி வேட்பாளர் சுதாவை ஆதரித்து திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இந்திய கூட்டணி வேட்பாளர் சுதாவை ஆதரித்து திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், மத்தியில் ஆளும் மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இதுவரை சொன்ன பொய் வாக்குறுதிகளுக்கு ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிடும் மோடி என்று சாடினார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். பின்னர் இந்திய கூட்டணி இளம் தலைவர் ராகுல் காந்தி ஆட்சி அமைத்தவுடன் 30,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும், மகளிருக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக மாற்றி அமைக்கப்படும், 100 நாள் வேலை திட்டத்தில் 400 ரூபாய் ஊதியம் நிர்ணயிக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ் குடிதாங்கி என அழைக்கப்படும் பாமக தலைவர் ராமதாஸ் என்று மோடியுடன் கைகோர்த்து பாரத் மாதா கி ஜெய் என முழக்கம் விடுகிறார் என கூறினார். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளரும் பூமுக சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம். முருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் திருவிடை மருதூர் ராமலிங்கம், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், நகர செயலாளர் சுப்பராயன், ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். என் பேர இந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணிருந்தேன், அதை மறந்துட்டேன். என்னடா இவர் வேற மாதிரி சொல்றாரு இந்த தாத்தா. இதெல்லாம் எதுக்குன்னா தமிழர்களை ஏமாத்துறதுக்கு. ஆனால் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நான் தமிழர்களை மதிக்கிறேன், தமிழ் மொழி எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தமிழ் மொழியை பாதுகாக்க நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம், இருமொழி கொள்கையை தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று மேடையில் அறிவித்தவர் ராகுல் காந்தி. காரணம், தமிழ் மொழி மீது இன்னொரு மொழியை திணிக்க மாட்டோம்னு ஒரு தேசிய கட்சி சொல்லுது. ஆனா நரேந்திர மோடி தமிழ் திருக்குறள் சொல்றாரு, எல்லாம் சொல்லிட்டு தமிழுக்கு கொடுக்க வேண்டிய நிதி 60 கோடி தான். சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட 250 கோடி நிதி கொடுக்கிறார். உண்மையிலே நீங்க தமிழ் மொழி மீது பற்றுகள் கூட இவ்வளவு வேஷம் போட்டிருக்க முடியாது. ஆனா ராமலிங்க என்ன பாருங்க, உங்க முன்னாடியே 2-3 வேஷம் போட்டிருப்பாரு. பாருங்க, இந்தியாவில் எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்க ஏக்கா பாருங்க. ஜவஹர்லால் நேரு பாட புத்தகத்தை எல்லாம் பார்த்திருக்கான், இது மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. எத்தனை கலர் தலப்பா, எத்தனை கூலி கிளாஸ், எத்தனை தொப்பி, என்ன ரகலை, ஏன் இவ்வளவு வேஷம், இவ்வளவு நடிப்பு, இவ்வளவு கூல கும்பிடு. 7 தடவை தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வாரீங்க? யார வேணாலும் நம்பலாம், கூல கும்பிட போற ஆள நம்ப முடியாது. சீர்காழியில ஒரு உதாரணம் சொல்றேன். ஊருடன் மத்திய அரசில் காலி பணியிடங்கள் 30 லட்சம் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. நம்ம ஊர் கோயம்புத்தூரே கைதட்டி உற்சாகம் பண்ணாங்க. காரணம், இளைஞர்கள் எந்த இடத்துல வேலைக்கு போறானோ அந்த இடம் நாடுதாயா சிறப்பா இருக்கும். 30 லட்சம் பேருக்கு அதுவும் அந்த பணியிடங்கள் நிரந்து கொடுக்கப்படும். அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பங்கிடப்படும். இன்னொன்னு, உங்கள்கிட்ட எல்லாம் ஆதாரம் எல்லாம் பேச முடியாது. மோடி சொன்ன பொய்கள் அப்படின்னு புஸ்தகம் போட்டிருக்கேன். ஒரு புஸ்தகம் போற அளவுக்கு பொய் சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒரு பிரதமரை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? இங்க பாருங்க, அதுல ஒரு உளுந்த வடை படம் வேற போட்டிருக்கேன். ஏன்னா அவர் சுத்தது பூரா மாவில்லாத வடை. இந்த புத்தகம் முழுவதும் மோடி சொன்ன பொய்கள். அதனால 30 லட்சம் பணியிடங்கள் இந்தியா முழுவதும் தருகின்ற மகாலட்சுமி என்ற திட்டத்தை இந்திய கூட்டணி இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. மகாலட்சுமி திட்டம் 15 லட்சம் போடுறேன்னு சொல்லிட்டு போடாம இருக்கிறத விட 1 லட்சம் தர்றேன்னு செய்யறவன் தாண்டா மனுஷன். அதனால 15 லட்சங்கிற துபாக்கூரை நீங்க மறந்துருங்க. மகாலட்சுமி திட்டம் என்ற 1 லட்சம் திட்டத்தை இந்தியா கூட்டணி அறிவிச்சிருக்கு. இப்படி மதச்சார்பற்ற ஒரு பிரதமரை இந்தியாவில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால், என் அருமை சகோதரி சுதா அவர்களுக்கு கை சின்னத்துல நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைய செய்யணும். இது நாட்டை காக்கும் கை, இது வீட்டை காக்கும் கை.
இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால இந்தியாவின் வாழ்க்கை என்று கை சின்னத்திற்கு மறவாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மாணவர்களின் கல்வி கடன்களை ரத்து செய்ய போகும் சின்னம் கை சின்னம். மாணவர்களுடைய படித்து முடித்த பின் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்போகும் சின்னம் கை சின்னம். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய போகும் சின்னம் கை சின்னம். சாதாரண கிராமத்து பெண்களுடைய 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த போகும் சின்னம் கை சின்னம். அந்த சம்பளத்தை 400 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க போகும் சின்னம் கை சின்னம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி அருமையான நாள். என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் தான் இந்தியாவில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது. 2023 நரேந்திர மோடி இதே மாதிரி ஆரஞ்சு கலர் தலப்பா கட்டி கொடியேற்றினார். எப்ப? 2023 ஆகஸ்ட் 15. 2024 நரேந்திர மோடி கொடியேற்ற மாட்டாரு. எங்க இந்தியா கூட்டணியுடைய புதிய பிரதமர் தான் செங்கோட்டையில கொடியேற்ற போற.